வணக்கம் ரதி. நிச்சயமாக கோவை ஈச்சாரி பகுதியில் உள்ள கற்பகம் கல்லூரியின் பேருந்து ஒன்று கோவை சூலூர் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து மாணவர்களை ஏற்றிக்கொண்டு கல்லூரி நோக்கி சென்று கொண்டிருந்தது. ரத்தினவேல் என்பவர் அந்த கல்லூரி பேருந்தை ஓட்டி வந்துள்ளார். பாப்மட்டி அருகே சென்று கொண்டிருந்த போது கோழி தீவனம் ஏற்றி வந்த கனரக லாரியில் எதிர்பாராத விதமாக மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 4 மாணவிகள் உட்பட 15க்கும் மேற்பட்ட போர் காயமடைந்துள்ளனர். இவர்களில் 5 பேர் படுகாயமடைந்த நிலையில் அருகில் இருந்தவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். தகவலின் பெயரில் சம்பவ இடத்திற்கு வந்த சூலூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் பேருந்து ஓட்டுநர் கவனக்குறைவு விபத்துக்கு காரணம் இருக்கலாம் என தெரிகிறது. காயமடைந்த மாணவர்கள் அருகே இருக்கக்கூடிய தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு உள்ள நிலையில் அங்கு அவர்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த விபத்து காரணமாக பல்லடம் மற்றும் கொச்சி நெடுஞ்சாலையில் சுமார் 2 மணி நேரத்துக்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது.